சேலத்தில் மாணவர்களை பிரபல கல்லூரிகளில் சேர்த்து விடுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் பணம் மற்றும் அசல் கல்விச் சான்றிதழ்களை பெற்று மோசடி செய்ததாக தனியார் உயர்கல்வி வழிகாட்டுதல் மைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் தங்களுக்கு விருப்பமான படிப்புகளில் சேர்த்து விடுவதாக கூறியதை நம்பி பதிவு கட்டணத்துடன் அசல் சான்றிதழையும் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் கேட்ட கல்லூரி கிடைக்காவிட்டாலும் சான்றிதழ்களை திரும்பப் பெறவும் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட 2 மாணவிகள் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மோசடி உறுதியானதைத் தொடர்ந்து வழிகாட்டுதல் மைய உரிமையாளர் விஜயகுமாரை பள்ளப்பட்டி போலீசார் கைது செய்தனர். இந்த மோசடியில் தமிழகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மற்றும் மோசடியின் முழு பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது.